இந்த சிகப்பு பூசணிக்காயில சட்டுன்னு ஒரு பொரியல் ரொம்ப டேஸ்டியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து வாணலியில எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமா சோம்பு தாளிச்சுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுமே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு தெளிச்சு மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க 5 மினிட்ஸ்ல இது நல்லா வெந்து போயிடுச்சு வெங்காயம், பூண்டு. இப்போ கழுவி வச்சிருக்க சிகப்பு பூசணிக்காய் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு அனல் கம்மியாக வச்சு மூடி வைங்க. அனல் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி போடுற அளவுக்கு இது வெந்து போயிடும் பாருங்க. இப்போ இது 15 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற மாய்ஸ்சர் மொத்தம் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நான் ரசமிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மிளகுத்தூள் போடலாம், வரமிளகாத்தூள் போடலாம், ரசமிளகாத்தூள் போடலாம். இப்போ நான் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடுறேன். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஈரம் தண்ணி எதுவும் ஊற்றுறதில்ல. அதில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே தான் நம்ம இந்த பொரியல் செய்கிறோம். இது நைட் வரைக்கும் கூட தாங்கும். சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரசமிளகாத்தூள் வந்து என்னுடைய லிங்க்ல இருக்கு, ஃப்ளேவர்ஸ் பை சுஜாதா. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.